எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். MCR Pure Cotton Club formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. உண்மையிலே போகர் சித்தர்கிறது சீன நாட்டில இருந்து வந்தவர் தான். அப்போ அடிப்படைகளை மட்டும் சித்தர் கருவூரார் அவர்கள் நேரடியாக சொல்லி கொடுத்து விட்டு அடுத்தாற் போல என்ன சொல்கிறாரு, அவருக்கே ஒரு மந்திர ஆற்றல் இந்த பேசக்கூடிய ஒரு சிலையையும் கொடுத்து விடுகிறார். முருகப்பெருமான் மலை மேலே தான் இருப்பார் அப்படிம்பார். மலை மேலே தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கட்டாயம் ஒன்றும் இல்லை. இப்போ திருப்பரங்குன்றம் ஏகப்பட்ட சத்தையில் ஓடிக்கிட்டு இருக்குது, அங்கேயே மலை அடியாரத்தில் தான் இருக்கிறார். மலைக்கு மேலே காசி விஸ்வநாதர் சிவபெருமான் தான் மலைக்கு மேலே இருக்கார தவிர முருகப்பெருமான் கீழே தான் இருக்கிறார். அதை அப்படியே விட்டா உலகமே அழிஞ்சு போகிற அளவுக்கு ஆற்றல் உள்ளதை கையால் எடுத்து ஒரு சிலை மாதிரி பண்ணணும். கருவூரார் அருளிய அந்த அந்த கனியின் ஆற்றலால் தான் அவருக்கு உடம்புக்கு அவ்வளோ பக்குவமும் அதை தாங்கக்கூடிய நிலை இருந்தது. இவரே அந்த சிலையை உருவாக்கி கொடுத்து விட்டு இந்த சீடர்கள்ட்ட நீங்கள் இது தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருங்கள். நாளாக நாளாக அந்த சிலை ஒரு முழு வடிவத்துக்கு வந்து விட்டது. வழிபாட்டிற்கு உகந்ததாக இருக்கிறது. ஆனால் ஒரு மருந்து பொருளாக இரவாத்தன்மை கொடுக்கக்கூடிய மருந்தாக அது இல்லை. அது என்ன கழுவுறதுல என்ன வேறுபாடு, அகத்தையும் புறத்தையும் ஒருங்கே கழுவி கொண்டு வா அப்படின்னு அருவாமனை எடுத்து குழந்தைய துண்டு துண்டா வெட்டி எடுத்து நல்லா ரத்தம் இருக்கிற ரத்தத்தை தொடச்சி அதெல்லாத்தையும் நல்லா கழுவி நல்லா துண்டு போட்டு தொடச்சி ஒரு தட்டு தங்க தாம்பாளத்தில் குருவுக்கு வைக்கிறது அந்த தட்டில் வச்சு அப்படியே கொட்டு அகத்தையும் புறையையும் ஒருங்கே கழுவி கொணர்ந்தேன் அப்படின்னு உடனே அந்த அம்மா கையோ என்கிட்ட கேட்டிருந்தேன், நான் இந்த குழந்தை இல்லை எத்தனை குழந்தை வேணாலும் உனக்கு கொடுப்பேன், இதை விட்டுட்டு என்ன விட்டுட்டியே, நான் சீன மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். தமிழகத்தில் 18 சித்தர்கள், அவங்களில் முதன்மையாக கருதப்படக்கூடிய சில சித்தர்களுடைய வரலாறு பிரமிப்பூட்டத்தக்க வகையில் இருக்குது. அந்த வகையில் போகர் அப்படின்னு நினச்சாலே நம்ம பழனி ஆண்டவர் தான் நமக்கு ஞாபகம் வருவார். முதல்ல அந்த போகர் சித்தர் யார்? ஏன்னா அவரை குறித்த நிறைய வரலாறு, அவர் சீனா நாட்டிலேருந்து வந்தார் அப்படிங்கிற ஒரு மாதிரியான வரலாறுலாம் இருக்குது. உண்மையிலேயே போகர் சித்தர் யார்? உண்மையிலே போகர் சித்தர்கிறது சீன நாட்டிலேருந்து வந்தவர் தான். அதுக்குண்டான வரலாறுகளை நான் சொல்கிறேன். சீன நாட்டில் இருந்தால் வர்றாரு. அவர் சீன நாட்டிலேருந்து இங்கே நமது தமிழ்நாட்டை தேடி தான் வர்றாரு. இங்கே இருக்கிற கலைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய எண்ணம் இந்த திருப்பியும் சீனா நாட்டிற்கு சென்று, ஏன்னா சீனாவுமே பண்டைய நாகரிகத்தின் தொட்டில்களில் ஒன்று, அதற்கென்றும் நல்ல பாரம்பரியங்கள் உண்டு, இயற்கை மருத்துவ முறைகள் எல்லா முறைகளுமே அங்கே உண்டு. அதையெல்லாம் அங்கே திருப்பியும் அழிந்து போய்விட்டதை திருப்பி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக சித்தர் கருவூரார், அதாவது காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் காலத்தில் தான், அதாவது ராஜராஜ சோழன் காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் திருப்பி சீனாவிலிருந்து வர்றார். பீடாதிபதி வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நிறையா கலைகளை, அழியாத கலைகளை நம்ம கற்றுக்கொண்டு அங்கே சைன நாட்டிற்கு கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது தான் அவரோட நோக்கம். அதற்காகத்தான் வருகிறார். வார வழியில் அவரால் அந்த சித்தர் கருவூரார் அவர்கள் பிற்கால சோழ பேரரசை அமைக்கும் முயற்சியில் இருக்கிறாங்க. அவங்க முழுக்க உலக சுற்றுப்பயணத்தில் இருக்கிறதுனால சித்தர் கருவூராரை அவரால் எளிதாக சந்திக்க முடியவில்லை. அவர் காளாங்கிநாதரை சந்தித்து அவர்கிட்டே கொஞ்ச நாட்கள் பயிற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது காளாங்கிநாதர் தான் என்ன சொல்கிறார், இப்போ எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லி கொடுத்து விட்டேன், நீ அங்கே போய் இந்த ஈங்கோல் மலைன்ட்டு இருக்குது இல்லையா, முசிறி பக்கத்தில் இருக்குது, அந்த ஈங்கோல் மலையில் உட்கார்ந்து நீ பூசைகளை செய். கருவூரார் பூசைகளிலே சிறப்பான பூசை என்னென்னா வாழை பூசை. பெண்களையே நேரடியாக அமர வைத்து பூசை செய்கிற முறை தான். அப்படி பூசைகளை செய்து கொண்டிரு, உனக்கு உரிய பக்குவம் வரும்போது கருவூராரே உன்னை தேடி உனக்கு தேவையான கலைகளை எல்லாம் அழகி விடுவார் அப்படின்ட்டு இதை காளாங்கிநாதர் சொல்லிடுறாரு. இவர் ஈங்கோல் மலையிலேருந்து ரொம்ப நாட்கள் அந்த வாழை பூசைகளை ஒவ்வொருத்தரும் 2 பெண்களும் ஒவ்வொரு நாளும் வர வச்சு அவர்களை கடவுளாகவே அமரச் செய்து கடவுளாகவே வழிபட்டு கொண்டே இருக்கிறார். காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் பூசைக்கு பயன்படுத்தின பெண்களை திருப்பியும் அந்த கருவறையில் உட்கார வச்சு பூசை பண்ண மாட்டார். ஒரு தடவை பூசை பண்ணியாச்சுன்னா அது அவ்வளோதான். அடுத்ததுன்னு தினமும் பெண்களை நேரடியாக வைத்து அம்மனாகவே பாவித்து அதை வழிபட்டு கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில்
சித்தர் கருவூரார், அப்போ காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் அங்கே ஈகோல் மலைக்கு வந்துட்டாங்க. இவருக்கும் கிட்டத்தட்ட அந்த கலைகளை எல்லாம் அருளக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதனால் காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் வந்து விட்டார்கள். வந்து இருந்து கீழே வந்திருக்கிறாங்க. கீழே இருந்து சொல்லியும் முடிகிறார்கள். கீழே ஒரு சித்தர் வந்திருக்கிறாரு, உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு. நான் போகர் மேலேருந்து என்ன சொல்லி விட்டுறாரு, நான் பூசையில் அமர்ந்திருக்கிறேன், வாழை பூசை பண்ண வேண்டியது தான் என்னுடைய குருநாதராகிய காளாங்கிநாதர் சொன்னது, நான் யாருக்காகவும் கீழே இறங்கி வரமாட்டேன், சித்தர் கருவூரார் என்னை தேடி வருவார், அது வரைக்கும் நான் இங்கே தான் என்னுடைய குரு இட்ட ஆணைப்படி நான் இங்கேருந்து பூசைகள் செய்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறார். அப்போ கீழே உடனே கருவூரார் சித்தர் காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா 2 சிலைகள் கீழே அங்கேருந்து அது அந்த மலையிலேருந்து 2 கல்லை எடுத்துட்டு உடனே 2 பெண்கள் மாதிரியான சிலைகளை உருவாக்கி அதற்கு உயிரோட்டம் கொடுத்து உயிர் சிலைகளாக அங்கே அனுப்பிச்சி விட்றார், மேலே அனுப்பிச்சி விட்றார். மேலே வந்த உடனே வழக்கம் போல் நமக்கு இன்றைக்கு பூசைக்கான பெண்களை அம்மனே அனுப்பி வைத்திருக்கிறார்கள்னு நினச்சி உட்கார வச்சுட்டு இவர் தொடர்ந்து பூசைகளை செய்து கொண்டே இருக்கிறார். பூசை அன்றைக்கு இரவு பூசையை முடித்து விட்டு அங்கே பக்கத்திலே தான் அவரும் படுத்திருப்பார். படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு, அந்த 2 பெண்களும் அங்கே சிலைகளாக மறுபடியும் அதில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பெண்களை தேடி பார்க்குறாங்க, இல்லை, ஆனால் பார்த்தா அதே பெண்கள் அதே முகத்தோட அதே மாதிரி இருக்கிறாங்க. அப்போ தான் இவருக்கு புரியுது, அப்போ வந்தவர் சாதாரணவர், ஏதோ ஒரு சித்தர் நம்ம நினச்சிட்டோமே அப்படின்ட்டு திருத்தி தேடி போகிறார். தேடி போகிறதுக்குள்ளே கருவூரார் அங்கேருந்து போயிடுறாரு. பல இடங்கள்லையும் கருவூராரை தேடி அலைந்து, ஐயா நீங்கள் வந்தப்போ விட்டுட்டா எனக்கு இப்போ நீங்கள் அருள் புரியணும், எனக்கு எங்களுடைய குருநாதர் காளாங்கிநாதர் உங்களை சந்திக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன், சைன நாடு அழிந்து கொண்டிருக்கிறது, இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ சித்தர் கருவூராரும் என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர்களுக்கு அந்த சித்தர் போகர் கற்றுக்கொள்ள விரும்பியது என்னெல்லாம் ரசவாதம், அந்த நவபாசானத்தில் உண்டானது, அதன் மூலமாக மூலிகைகள், மக்களுக்கு தீர்க்க முடியாத நோயின்னு எதுவுமே இருக்கக்கூடாது, அதே மாதிரி மரணத்தை வெல்லும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்குண்டான வழிமுறைகள். இதில் தான் அவர் போகர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதைத்தான் கற்றுக்கொள்ளணும்னு ஆர்வத்தோடு வந்திருக்கிறார். அப்போ அடிப்படைகளை மட்டும் சித்தர் கருவூரார் அவர்கள் நேரடியாக சொல்லி கொடுத்து விட்டு அடுத்தாற் போல என்ன சொல்கிறாரு, அவருக்கே ஒரு மந்திர ஆற்றல் இந்த பேசக்கூடிய ஒரு சிலையையும் கொடுத்து விடுகிறார். அவரே பக்கத்தில் இருக்கிற ஒரு நாவல் மரத்துக்கு எடுத்து கூட்டு போய் அந்த கனிகளை சாப்பிட சொல்லி அவருக்கு இவருடைய சித்தர் போகருடைய உடலையும் பக்குவமுடைய உடலாக மாற்றி கொடுத்து விட்டு மற்றதெல்லாம் இந்த சிலையிலிருந்தே நீ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிற்கால சோழ பேரரசை மீண்டும் நிறுவ வேண்டிய மிகப்பெரிய பணி சித்தர் கருவூராருக்கு இருக்கிறது. இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு சித்தர் கருவூரார் அந்த உலக சுற்றுப்பயணம் பண்ணி அங்கே சிவாலயங்கள் எல்லாத்தையும் உருவாக்க வேண்டியிருக்கு. அதாவது இந்த மண்ணுலகத்தில் 1008 ஆண் தன்மையுள்ள அருளணுக்கள் உருவாகக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. 243 பெண் தன்மையுள்ள அருளணுக்கள் உருவாகக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. 108 ஆண் பெண் இரண்டும் கடந்த நிலையில் உள்ள அருளணுக்கள் உருவாகக்கூடிய இடங்கள் இருக்கின்றன, அருளூற்றுக்கள் இருக்கின்றன. இந்த 1008 தான் இந்த 1008 சீவாலயங்கள்பாங்க, இந்த 243 சக்திபீடங்கள்பாங்க, 108 திருப்பதிகள்பாங்க. இது இந்த தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிறது, பல கடலுக்குள்ளேயும் இருக்கிறது. நம்ம முதல்ல அந்த இளமுரியா கண்டம்லாம் பார்த்துருக்குறோம். அந்த இளமுரியா கண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பல கடலுக்குள்ளே இருக்குது. அதனால் இவர் அந்த பீடாதிபதிகள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றதுனால அதெல்லாம் உயிர்ப்பித்து செயல்படக்கூடிய அடுத்த பீடாதிபதி வர்றதுக்குள்ளே இது எல்லாத்தையும் புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட வேண்டும்ங்கிறதுனால சித்தர் கருவூரார் அந்த பணிகளில் ஈடுபட சென்று விடுகிறார். போகர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஏராளமான சீடர்கள் உருவாகிறார்கள். நிறைய புத்தகங்களை தமிழ்லையும் எழுதுகிறார், நிறைய புத்தகங்களை சைன மொழியிலையும் எழுதி வைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தடவை பழனி மலையில் தான் இருந்து அவர் அந்த நவபாசானத்தை உருவாக்க வேண்டும். அவர் உண்மையிலே அறுபடை வீடுகள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அறுபடை வீடுகள்னால்
முருகப்பெருமான் மலை மேலே தான் இருப்பார் அப்படிம்பாரு. மலை மேலே தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கட்டாயம் ஒன்றும் இல்லை. இப்போ திருப்பரங்குன்றம் ஏகப்பட்ட சர்ச்சையில் ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கே மலை அடியாரத்தில் தான் இருக்கிறார். மலைக்கு மேலே காசி விஸ்வநாதர் சிவபெருமான் தான் மலைக்கு மேலே இருக்காரே தவிர முருகப்பெருமான் கீழே தான் இருக்கிறார். திருச்செந்தூர் எப்பவுமே ஒரு விதிவிலக்காக இருக்கும், மலையில் இருக்க வேண்டாம், கடல் ஓரத்தில் இருக்கலான்ட்டு. அதனால் மலை மேலே தான் முருகப்பெருமான் இருப்பாருங்கிறது கிடையாது. இங்கேயும் நீங்கள் அறநிலையத்துறை அறிவிப்படி எடுத்துக்கொண்டாலும் முருகனோட அடைபடை வீடுகள் ஒன்று பழனிமலை உச்சி கிடையாது, பழனி ஆண்டவர் கிடையாது, இந்த திரு ஆவினன்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். ஏன்னா இங்கே தான் காமதேனு, திருமகள், அப்புறம் இப்படி எல்லாம் வந்து வழிபட்டு இந்திரன், அக்னி எல்லாரும் வந்து வழிபட்ட இடம் வந்து திரு ஆவினன்குடி தானே தவிர மேலே இருக்கிறது கிடையாது. ஏன்னா மேலே இருக்கிற அது வந்து பழமையானது கிடையாது. போகர் காலத்துக்கு பிறகு வந்தது தான் அந்த பழனி ஆண்டவர் சிலை. இவர் போகர் வந்து அவர் இயற்கையில் நவபாசானத்தை உருவாக்கி மக்களுக்கு கொடுத்துட்டு இதுதான் நம்மளுடைய நிறைவான பணி அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கொடுத்துட்டு தான் பிறந்த சீன நாட்டிற்கு சென்று அங்கே மக்களுக்கு நல்ல வழிமுறைகளை கற்றுக் கொடுக்க வேணுங்கிறது தான் அவரோட திட்டம். ஆனால் அது முறையானதாக, ஏன்னா திருவருட்சித்தம் வேறு மாதிரி இருக்கிறது. கருவூராரின் அருளும் காளாங்கிநாதரின் அருளும் அப்படி இல்லை. இதை முடிச்சுட்டு சைனாவுக்கு போகணுங்கிறது அவர்களது 2 குருமார்களின் எண்ணமும் கிடையாது. இங்கேருந்து தான் செயல்படணுங்கிறது தான். அதனால் அது அவருக்கு சரிவர அந்த நவபாசானம் முழுமையாக அடைய முடியாமல் போய்விட்டது. அதனால் உண்மையிலேயே அந்த சிலையை வார்த்து எடுத்து அதற்காகத்தான் அந்த கருவூராரும் அந்த மரத்து கனியை கொடுத்து அவர் உடம்பை பக்குவப்படுத்தி வச்சிருப்பார். அப்படியே அதை அப்படியே விட்டா உலகமே அழிஞ்சு போகிற அளவுக்கு ஆற்றல் உள்ளதை கையால் எடுத்து ஒரு சிலை மாதிரி பண்ணணும். அது அந்த கருவூரார் அருளிய அந்த கனியின் ஆற்றலால் தான் அவருக்கு உடம்புக்கு அவ்வளோ பக்குவமும் அதை தாங்கக்கூடிய நிலை இருக்குது. இவரே அந்த சிலையை உருவாக்கி கொடுத்து விட்டு இந்த சீடர்கள்ட்ட நீங்கள் இது தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருங்கள் அப்படின்ட்டு. இவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் வருத்தம், நவபாசனம் செய்யும் கலையில் முழுமையடையவில்லையே அப்படின்ட்டு. இருந்தால் கூட பரவாயில்லன்ட்டு சீனா நாட்டிற்கு சென்று அங்கேயே தங்கி விடுகிறார். இப்போ சீடர்கள் இங்கே இருக்கிறாங்க, இந்த பழனி மலையில் வழிபட்டு கொண்டும் இருக்கிறார்கள், சிலையை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாளாக அந்த சிலை ஒரு முழு வடிவத்துக்கு வந்து விட்டது, வழிபாட்டிற்கு உகந்ததாக இருக்கிறது. ஆனால் ஒரு மருந்து பொருளாக இரவாத்தன்மை கொடுக்கக்கூடிய மருந்தாக அது இல்லை. இப்படி இருக்குது. வழிபாடுகள் பழனி ஆண்டவருக்கு வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ அதில் சீடர்களில் ஒருத்தருக்கு என்னன்னா போய் திருப்பி போகரை அழைத்து விட்டு இங்கே வந்துட வேண்டும் அப்படின்ட்டு எல்லா சீடர்களும் ஒரு சீடரை எடுத்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இந்த சீடர் நேராக சீன நாட்டிற்கே சென்று அங்கே இவர் இப்போ மிகப்பெரிய ஒரு மருத்துவ வல்லுநராக இருக்கிறார். அங்கே போய் இவரை பார்த்துட்டாங்க. அங்கே ஒரு சீன பெண்மணியை மணந்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் தான் இருக்கிறாரு. ஆனால் நிறைய சீன மொழியில் நிறைய புதிதாகவும் நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். மக்களுக்கு அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த மூலிகைகள் அதன் பயன்கள் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போ சீடருக்கு இங்கே கூட்டு வரணும், ஒன்றுமே சொல்ல. சீடன் இப்போ குருவுக்கும் தெரியும், யார் போகருக்கும் தெரியும் சீடன் நம்மளை கூட்டு போகத்தான் வந்திருக்கான்ட்டு. இவருக்கும் தெரியும். 2 பேரும் ஒரு வார்த்தை நீங்கள் வாங்கன்னு இவர் கூப்பிடவும் இல்லை, அவர் நான் வரமாட்டேன்னு சொல்லவே இல்லை. இப்படியே நாட்கள் போய்கொண்டே இருக்கின்றன. பிறகு ஒரு நாள் குரு சொல்கிறாரு, நீ இங்கே இருக்கிறது இல்லை, உனக்கு எந்த பயனும் இல்லைப்பா, நான் வரமாட்டேன். ஏன்னா இங்கேயே சீடனுடைய வாழ்நாள் முழுவதும் கழிந்து போயிருமேன்னு குருவுக்கு கவலை. இந்த சீடன் வந்து அங்கே பழனிமலையில் ஆற்ற வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் வர முடியாது. ஏன்னா நான் என்னுடைய இந்த குடும்பத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது அப்படிப்பார். அப்போ அந்த குரு பத்தினியார் அம்மா வந்து உங்களை போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்துடுவீங்களா? அது எப்படி போங்கன்னு சொல்லுவாருப்பா? எப்படி அது நடக்காது? நடக்குதோ நடக்கலையோங்க ஐயா, எனக்கு என் குரு மேலே நம்பிக்கை இருக்குது, என் குரு பத்தி மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால் அம்மா சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எங்கள் கூட வந்துடுவீங்களா? அது பரவாயில்ல, அம்மா சொல்லிட்டாங்கன்னா நான் வந்துடுறேன்ப்பா, நீ உன்னை சொல்கிறபடியே நானும் வந்துடுறேன், தமிழ்நாட்டுக்கே வந்துடுறேங்கிறார். அப்போ தான் அது இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகின்றன. அப்போ ஒரு சின்ன கைக்குழந்தை இருக்கிறது.
அவருக்கு பல குழந்தைகள் இருக்கின்றன. ஒரு கைக்குழந்தை இருக்குது. அந்த கைக்குழந்தைகளுக்கு துணியெல்லாம் மாற்றி விடுறது, அந்த மலஜலம் கழிச்சா அதை கழுவி விடுறது, அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இவனும் அப்பப்போ குருவுக்கு தேவையான அணுக்கத்தொண்டுகளை பண்ணும் பொழுது இதையும் சேர்த்து தான் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு நாள் அவர் அந்த குழந்தை மலம் கழித்து விடுகிறது. அந்த குரு பத்தினி நீ இதை கழுவி கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது, அகத்தே கழுவி கொண்டு வரவா புறத்தே கழுவி கொண்டு வரவா அப்படின்னு கேட்பார். அந்த அம்மாவுக்கு தமிழ் தெரியும், தமிழ் புரியும். இருந்தாலும் அந்த குழந்தைக்கு கழுவ போகிறான், இதில் என்ன பெருசாக இருக்க போகுதுன்ட்டு, அது என்ன கழுவுறதுல என்ன வேறுபாடு, அகத்தையும் புறத்தையும் ஒருங்கே கழுவி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். 2 இடத்துலையும் கழுவு தான் முடிவாச்சுது. 2 இடத்துலையும் கழுவுன்ற அதனால் அகத்தை விட்டுட்டு புறத்தை ஏன் அழுக்கா வச்சிருப்பியா, இல்லை புறத்தை வச்சுட்டு அகத்தை அழுக்கா இருப்பியா, 2 கழுவி ஒருங்கே கழுவி கொண்டு வான்னு உடனே இந்த என்ன செய்வான், ஒரு அருவாமனையை எடுத்து குழந்தைய துண்டு துண்டாக வெட்டி எடுத்து நல்லா ரத்தம் இருக்கிற ரத்தத்தை தொடச்சி அதெல்லாத்தையும் நல்லா கழுவி நல்லா துண்டு போட்டு தொடச்சி ஒரு தட்டு தங்க தாம்பாளத்தில் குருவுக்கு வைக்கிறது அந்த தட்டில் வச்சு அப்படியே கொண்டு அகத்தையும் புறையையும் ஒருங்கே கழுவி கொணர்ந்தேன் அப்படின்னு உடனே அந்த அம்மா கொய்யோன்னு கத்தி திட்டி எடுத்து இவரை கூப்பிட்டு, உன் சிஷியன்ட்டு தானே நான் உள்ளே விட்டேன், இப்படி கொண்டு வந்திருக்கிறேனே. இல்லைப்பா, அவன் தினமும் உங்ககிட்ட கேட்டான், அகத்தை கழுவி கொண்டு வருவா புறத்தை கழுவி கொண்டு வருவா இது கேட்டான், நீ தானே சொன்னபடி தானே அவன் செஞ்சுருக்கான், இப்போ அவனை எப்படி நான் தண்டிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எப்போவுமே தமிழுக்கு தான் ஆதரவாக இருப்பீங்களே தவிர எனக்கு என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு சீன மக்கள் மேலே இருக்கிற அபிமானத்தையும் கூட உங்கள் குடும்பத்து மேலே உங்களுக்கு எப்பவுமே கிடையாது இப்படின்ட்டு அந்த அம்மா வழக்கம் போல் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. திட்டும்போது, அம்மா நான் இந்த குழந்தையை உயிருடன் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தால் நீங்கள் என்னோடய குருவை எனது நாட்டிற்கே அழைத்து செல்ல அனுமதிப்பீர்கள். நிச்சயமாக அனுபவிச்சிருவேன், அதில் எள்ளளவும் ஐயமே வேண்டாம், நிச்சயமாக நான் கொடுத்து விட்டுறேன். ஆனால் என் குழந்தையை உன்னால் உருவாக்கி திருப்பி கொண்டு வர முடியுமா, அதே குழந்தை வேணும், வேறு குழந்தை வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் திருப்பி எடுத்து கொஞ்சம் தண்ணீரை தெளித்து அந்த சஞ்சீவினி மந்திரமெல்லாம் இருக்குது, அந்த மந்திரத்தெல்லாம் சொன்ன உடனே அதே குழந்தை சிரித்து கொண்டு எடுத்து வர்றது. அம்மா உங்கள் குழந்தை உங்களுக்கு என் குரு என இருக்கிறது அழைச்சிட்டு ஒரு அங்கே நிற்கவும் இல்லை கேட்கவும் இல்லை. அப்போ தான் ஒரே ஒரு வார்த்தை அந்த சித்தர் போகர் திரும்பி சொல்வார், ஐயோ எங்கிட்ட கேட்டிருந்தேன், நான் இந்த குழந்தை இல்லை எத்தனை குழந்தை வேணாலும் உனக்கு கொடுப்பேன், இதை விட்டுட்டு என்ன விட்டுட்டியே, நான் சீன மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சேன், இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் உன் கடமையாக இந்த புத்தகங்களை மட்டுமாவது எல்லா இடங்களுக்கும் பரப்பி ஒரு நிறுவனத்தை அமைந்து சொல்லி அந்த பொறுப்பை அந்த அம்மாட்ட தான் கொடுக்குது. அந்த அம்மா தான் திருப்பி அதில் எல்லாத்தையும் அதை ஒரு மடம் மாதிரி அமைச்சு மக்களுக்கு பரவுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் அந்த அம்மா தான் பண்ணுது. இவருங்க இங்கே கூட்டு இங்கே தான் அதற்கு பிறகு இங்கேருந்து அந்த பழனிமலை முருகனுக்கு பூஜைகள் எல்லாம் செய்து அவருடைய சமாதி சீவ சமாதி இப்பவும் அதே பழனிமலையில் தான் இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு குறிப்புன்னா, இந்த சமக்கிருத பூதம் இந்த பிற மண்ணினரான பிராமணர்கள் இல்லாத கோயில்களில் ஒன்று பழனி கோயில் தான். அதோட வரலாறு தெரியும். திருஆவினன்குடியில் கூட பண்டாரங்கள் தான் தமிழர்கள் தான் பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கிருஷ்ணதேவராயரோட படைத்தலைவன் நான் ஒரு தமிழ் ஆள்கிட்ட போய் எப்படி நான் பூசாரிகிட்ட போய் திருநீர் வாங்கி வைப்பேன், என்னுடைய வைக்கவே முடியாது, தமிழர்களுக்கு அப்படி நானே ஆளை வந்திருக்கிறேன், தமிழர்களுக்கு ஏன் இந்த ஏற்றம் அப்படின்ட்டு ஒரே நேரத்தில் அவர் வெளியே போய் சொல்லிட்டு பண்டாரங்களையும் தமிழர்களை வெளியேற்றி விட்டு வட ஆரியர்களை உள்ளே புகுத்துனது நம்ம ராமப்பையன்கிற அந்த கிருஷ்ணதேவராயரோட படைத்தலைவன் தான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த திருஆவினன்குடியிலையும் பழனி ஆண்டவர் கோயில்லையும் நம்ம இந்த தமிழர்கள் பூஜை செய்வதில்லை. ஆனால் நம்ம சித்தர் புலிப்பாணின்ட்டு இருக்கிறாரு, அந்த புலிப்பாணி பரம்பரையிலிருந்து வந்தவர் தான் திருமடம் வைத்திருக்கிறார். அவருக்கு தான் உண்மையிலே இந்த பழனி கோயிலெலாம் சொந்தம். அவர் நீதிமன்றத்தில் வழக்கும் போட்டிருக்கிறார், பட்டயங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த போகர் சீவாலயம் மட்டும் அது இன்றும் தமிழர்களால் தான் வழிபட்டப்படுகிறது. அந்த பூஜைகள் செய்பவர்கள் எல்லாம் தமிழர்கள் தான் அங்கே பூஜைகள் செய்து வருகிறார்கள். இதுதான் தமிழர்கள் போகருடைய வரலாறு. இவரோட சீடர் தான் சித்தர் புலிப்பாணி. அதை இன்னொரு நாளில் விளக்கமாக பார்ப்போம்.
போகர் சித்தருடைய இந்த சீன தொடர்பு அப்படிங்கிறது வந்து இது நாள் வரைக்கும் ஒரு ஒரு மறைந்த ஒரு என்ன சொல்றது ஒரு மேகம் மூடிய விஷயமாகவே இருந்தது. அதில் ஒரு தெளிவை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. கலாட்டா ஊடக நேயர்களுக்கு இந்து வேத மர்மலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.